எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு போடக்கூடாதுங்கிறதுல நம்ம வந்து ஒரு தெளிவான பார்வையில் இருக்கணும். இப்போ வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பாதுகாப்பான அரசு. நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால சந்ததியினர் வந்து நிம்மதியாக இருக்கணும். அவங்க வந்து எந்த ஒரு தீய பழக்கவழக்கத்துக்கும் போகக்கூடாது. அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து முக்கியம். இன்றைக்கி இருக்கும், நமக்கே தெரியும், இன்றைக்கி இருக்கும் ஆளும் வச்சு திமுக அரசு வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மாநிலத்தை வந்து சீர்கெடுத்து வச்சுருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகவும் நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம நாட்டுக்கே வந்து மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது வந்து ஒன்று போதை, இன்னொன்று பார்த்தோம்னா பயங்கரவாதம், இன்னொன்று பார்த்தோம்னா மதமாற்றம். இது மூன்றுமே சேர்ந்து தான் நம் நாட்டை வந்து நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்னா இது வந்து ஒரு கிறிஸ்தவ நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இந்துக்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே நாடு, உலகத்தில் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் 57 இருக்குது. மிச்சம் இருக்க நாடுகள் எல்லாமே வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நாடு தான். பட் இங்கே இருக்கும் நாடுல இருக்கிற ஒரு அமைதி, சுதந்திரம் வேற எந்த நாட்டிலையுமே எந்த மக்களுக்குமே இல்லை. இது நமக்கே தெரியும். இப்போ பார்த்தோம்னா அதிகமான போதை கலாச்சாரத்துக்கு வந்து நம்முடைய மக்கள், இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் வந்து அதிகமாக அடிமையாகி போயிட்டாங்க. சரியாக வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க. பெண்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல. இங்கே இருக்கும் ஸ்கூல்கள் எல்லாமே அடைச்சிட்டு அதிகமாக டாஸ்மாக் கடைகளும் அதிகமாக பார்களும் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்களுக்கு பக்கத்தில், காலேஜுக்கு பக்கத்தில், சர்ச்சு, மசூதி, கோயில்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நம்ம மட்டும் சொத்து சேர்த்து நல்லா இருந்தால் போதும், நம்மளுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்கிற ஒரு விஷனை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வேற மாதிரி நம்முடைய பிள்ளைகளை வந்து பால்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக அடுத்த முறை இவங்க ஆட்சிக்கு வந்தால் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். ஏன்னா விற்கிறவங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணாமலை அவர்களே வந்து ஆதாரத்தோட ஜாஃபர் சாதி கூட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிட்டாரு. கனிமொழி அவர்கள் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு, நம்முடைய முதல்வரையா இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அவங்களை வந்து செல்வ செழிப்பாக நல்ல ஒரு பொருளாதாரத்துல மேலோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தோம்னா மதமாற்றம், அதிகமான மதமாற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நம்மளுடைய அரசாங்கம் 1% கூட காதுல வாங்காம அதை கண்டுக்கிறவே மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னைக்கு இருக்கும் ஒரு 6% இஸ்லாமிய ஓட்டுகளுக்காகவும் 5% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுக்காகவும் இந்த திமுக அரசு இங்க இருக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து எந்த அளவுக்கு வஞ்சிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் சொல்றாங்க 286க்கும் மேற்பட்ட கோயில்களை இடிச்சிருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல 400 கோயில் கிட்டக்க இருக்கும், அவ்வளவு கோயில்களை இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து அரசாங்க நிலத்துல இருக்கு, வேற ஒருத்தவங்களுடைய இடத்துல இருக்கு. இது வந்து கோர்ட் மூலியமாகத்தான் ஆர்டர் வந்து நாங்கள் கோயில்களை இடிக்கிறோம் சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கும் அரசு திருப்பரங்குன்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா கோர்ட்டு சொல்லிச்சுல தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லும்போது அந்த ஒரு ஆர்டரை ஏன் நம்மளுடைய தமிழக அரசு மதிக்கலை? இது ஒரு கேள்வி கட்டாயம் எல்லாருமே கேட்கணும். அதே மாதிரி பள்ளிவாசல்களை இடிக்கணும்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு, சர்ச்சுகளை இடிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு. அதெல்லாம் எதுவுமே செய்யலை. ஆனால் கோயிலை இடிக்கணும்னு சொல்லும்போது மட்டும் ரொம்ப வேகமாக வந்து கோயிலை இடிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் மதம் மாற்றத்துக்கு வந்து இன்னைக்கு இருக்கும் தமிழக அரசு துணை போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெளிவாக இருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா இங்கே நம்ம தமிழக மக்கள் கொடுக்குற டேக்ஸ் அம்புட்டுமே பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிட்டு 75% திரும்ப நம்மளுடைய அரசுக்கே கொடுக்குறாங்க. அவ்வளோ பணமுமே வந்து விரயம் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடுமே பார்த்தோம்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரப்படுத்துறாங்களே தவிர அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல குடிதண்ணீர், ஒரு நல்ல சாலை, ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும்னு அந்த அறிவு இன்னைக்கு இருக்கும் அரசாங்கத்துக்கு துளி கூட இல்லை.